எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. என்னோட பேர் மணிகண்டன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து ஆக்குபை பண்ணி வச்சுருந்தார். அது இன்னொருத்தருக்கு சொந்தமானது. அவங்க வந்து 30 வருஷமாக அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஹெல்ப்புக்கு வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி இவங்க ஆக்குபை பண்ணி வச்சுக்காரு, நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருக்கேன், பிஜேபியில். அதனால் என்ன சொன்னார், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால் அவர் கூட கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் நிறைய விஜிலன்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் போய் கூட சப்போர்ட்டிங் பண்ணேன். அதனால் அவர் மோட்டிவேஷன் வச்சு இந்த விஷயம் பண்ணார். இது ஒரு 4-5 வருஷமாக போயிட்டுருக்கு. 5 CSR போட்டு அவர் மேலே 5 CSR போட்டுமே அவர் மேலே சரியாக ஆக்ஷன் எடுக்கலை. டிஎம்கேல பெரிய பொறுப்பெலாம் இல்லை, உறுப்பினராக இருக்கார். அவருக்கு கவுன்சிலரு மற்றவங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட்ட செயலாளர், டிஎம்கே வட்ட செயலாளர் லோக் பாபு, அவர் தான் அவருக்கு சப்போர்ட்டு. 4 வருஷமாக அவர் தான் அவர் கூட சப்போர்ட்டில் இருந்தார். என்கிட்ட வரமாட்டார், நேரடியாக வரமாட்டார். ஒரு தாட்டி ஏற்கனவே ஒரு தாட்டி மிரட்டுற மாதிரி சொன்னார். நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்துட்டோம் அவருக்கு. அதனால் அதுக்கப்புறம் நேரடியாக வராமல் பின்விளைவாக இவர் கூட நின்று செய்கிறார். முழுக்க வட்ட செயலர் லோக் பாபு அவர் தான் இதுக்கு. 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு அடித்தேன். நான் விநாயகருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். காவி வெட்டி கட்டி, சட்டைலாம் இல்லை, வெறும் சட்டை இல்லாமல் வெறும் வேஷ்டி மட்டும் தான் கட்டிகிட்டு இருந்தேன். அவர் பின்னாடி வந்து என்னை அடிச்சிட்டார். நான் விநாயகருக்கு துணி கட்டிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது இவர் தொடர்ந்து மண்டிலேயே அடிச்சிட்டார் 2 தாட்டி. அடித்தனால நான் திருப்பி அவரை பிடுங்கி, அவர் ஹெல்மெட் போட்டுனா மூஞ்சியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி துணி கட்டியிருந்தார். அந்த ஹெல்மெட்டை பிடுங்கிட்டு அவர் அடித்து அந்த துணியை பிடுங்கினோடனே ஆறுமுகம், பக்கத்து வீட்டில் இருக்க ஆறுமுகம், அவர் தான், அவருடைய வேலை தான் எல்லாமே. அரசாங்க இடம் தான் அது, கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட் கிணறு இடம் சார். அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துச்சு. அது சுமார் 2.25 கிரவுண்டு இடம். அது வந்து அண்ணா நகர் மெயின் சர்க்கிளில் இருக்கிறதுனால அந்த 2.25 இடத்த விற்றோம்னா அது வந்து பல கோடி மதிப்புள்ள இடம் சார். அது இதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஏற்கனவே குப்பமான்றவங்க இருந்தாங்க. அவங்க பையன் வந்து பிரகாஷ், அவங்கள வந்து மிரட்டி வெளியே அமிச்சிட்டு அந்த ஓலக்கொட்டை போட்டு இந்த இடத்த இவங்க பில்டிங் கட்டி இவங்க வந்து திமுக பேக்ரவுண்டோட அந்த இடத்த மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறது இவங்களோட டார்கெட் சார். அதை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற வீடு 228 காமராஜர் ஸ்ட்ரீட்டு நாங்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல உள்ள இடம் எங்களுக்கு பட்டா அல்லாட்டி பக்கா டாக்குமெண்ட்டாக ஆளுனாங்க. எங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆக்குபை பண்ணுறாங்கட்டு அந்த பிரகாஷ்ன்றவரே கொஞ்ச நாள் முன்னாடி எங்ககிட்ட வந்து சொன்னார். இந்த மாதிரிக்கா நான் எங்களோட இடம் எங்களை மிரட்டி அமிச்சிட்டாங்க, டாக்குமெண்ட்டில் எங்கள் பேரில் தான் இருக்குது, உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படி கேட்டார். அப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறேன், வானப்பா அவன் ஏற்கனவே வந்து ஃபுல்லாக இடத்தையும் வந்து லேண்ட் ஸ்கிராப்பி பண்ணலாம், வந்து பிரச்சனை நிறைய இருக்குது, நம்மளை தலையிட இல்லை, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு. எங்கள் வீட்டுக்கார் வந்து இது வந்து லீகலாக கொண்டு போகணுன்னா நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் ஸ்லம் போர்டு ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த இடம் ஸ்லம் போர்டு இடம் சேர்ந்தது, நீங்கள் இருக்கிற இடம் ஸ்லம் போர்டு, அதை ஒட்டி இருக்கிற கவர்மெண்ட் இடம் சார். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அந்த நாங்கள் வந்து பக்கா அலாட்டி டாக்குமெண்ட் இல்லையா, எங்கள் இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் நாங்கள் ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கோம். மரன்றது பொது இடத்துல எல்லாமே வைக்கக்கூடிய விஷயம் தான், இது வந்து அஃபென்ஸ் கிடையாது. அந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க எங்களை பிரச்சனை பண்ணாங்க, வெட்டிகிட்டே இருந்தாங்க வேறு தொடர்ந்து. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து V5 போலீஸ் ஸ்டேஷனில் 5-6 CSR கிட்ட பதிவாயிருக்கு அவர் பேர் மேலே. அப்பயே அவர் வந்து கொலை மிரட்டில் தான் எங்களுக்கு எப்போவுமே விடுவார், உன் குடும்பத்தை காலி பண்ணுறோம், உன்னை வெட்டிடுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த எல்லாத்தையும் எடுத்து நான் மொத்தமாக சேல்ஸ் பேசிட்டேன், நான் விற்றுட்டு வெளியே போனோம், நீ தான் தடங்கல் பண்ணுனேன் சார். அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், நீ வந்து இதை வந்து கவர்மெண்ட் மூலியமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உனக்கு இடம் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மரத்தை நீ எடு, இல்லையா கார்பரேஷனில் கொடுத்து மரத்தை எடு, நீ இல்லாத நீ தனிப்பட்ட முறையில் என்னை வந்து மிரட்டுறதோ பிரச்சனை பண்ணுறதோ இருக்கக்கூடாதுன்னு நீ தர சார். இப்போ பத்தாவதுக்கு இந்த பிரகாஷ்ன்றவர் கூட வந்து லீகலாக நம்ம வந்து மூவ் பண்ணுறதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த இடத்த விற்க முடியாது, இன்னும் 3 மாதத்துலேயே திமுக ஆட்சி முடிய போகுது, அதனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் ஆக்ரோஷத்தில் காலையில் வந்து எங்கள் வீட்டுக்காரை வந்து இந்த மாதிரி தாக்கி இருக்கார். காவல்துறை CSR போட்டுருக்கு சார். நாங்கள் சொல்லிட்டோம், தொடர்ந்து கொலை மிரட்டல் தான் நாங்கள் CSRே வாங்கியிருக்கோம். எங்களை மிரட்டுறாரு, எங்களை வந்து கொலை மிரட்டல் விடுறாரு. அவங்க பொண்டாட்டி உமா மகேஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்க பையன் கௌதம், இன்னொரு பையன் அவங்க மரும்பிள்ள ராஜ்கமல், அவர் வந்து திமுக எல்லாமே திமுக இளைஞர் அணி செயலாளராக இருக்கிற ராஜ்கமல்ன்ற திமுக கட்சியில். இவர் வந்து பழைய கிரைம் நடக்கிறதுனால இவர் நிறைய அக்யூஸ்னால இவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்காம போஸ்டரில் மட்டும் இவர் திமுகவில் ஃபோட்டோ மட்டும் போட்டு வைப்பாங்க சார். ஆனால் நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பின்னாடி போய் இவங்க யாரோ பெரிய லெவலில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இது தொடர்ந்து இருக்கிறதுனால எங்களால் இவர் மேலே எந்த மேற்கொள் நடவடிக்கை எடுக்க முடியல. இப்போ போன மாதத்தில் கூட அவர் மேலே வந்து V5 ஸ்டேஷனில் கிரைமில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது. இப்போ லேண்ட் ஃபோர்ஜரி ஆகிருக்கு, உங்கள் லேண்ட் வந்து ஃபோர்ஜரி பண்ணி தான் வாங்கியிருக்கேன்.
கையில் கத்தி எடுத்துன்னு வந்தார் சார். கத்தி எடுத்துகிட்டு ஹெல்மெட் போட்டு மாஸ்க் இருந்தார். நான் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் வீட்டை கீழே பூஜை பண்ணியிருந்தார். என்கிட்ட வந்து பூஜைக்காக பூ வேணும்னு கேட்டதுனால ஃப்ரிட்ஜில் எடுக்க போனப்போ ஒரே அலறு சத்தம் கேட்டு நான் எட்டி பார்த்தப்போ ஆறுமுகம் அசிங்கமான வார்த்தையில் சொல்லி உன்னை இங்கே வெட்டி தீர்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டும் போது நான் அலையிறச்சின்னு கீழே ஓடி அந்த சார் ஓட ஒத்துக்காட்டியும் தலையில் வெட்டியிருக்காரு, கையில் வயிற்றில் எல்லா இடத்துலையுமே வெட்டு போட்டிருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் எதிர்க்க கொஞ்சம் தாக்கந்தனால அவங்க உள்ளே நான் என்ன பண்ணேன், இப்போ கேட்டுக்கு உள்ளே வலிச்சிட்டு சார், இல்லைன்னா ஸ்பாட்லேயே எங்கள் வீட்டுக்காரர் இறந்துருப்பார். என் குழந்தைங்களாம் காலேஜ் படிக்குது சார். எங்களுக்குன்னு எந்த பாதுகாப்பும் இல்லை சார். பட்ட பகலில் இப்படி ஒரு க்ரைம் நடக்குதுன்னா எப்படி சார் அது? நாங்கள் எந்த பாதுகாப்பில் சார் எங்கள் குழந்தைய வச்சு நான் அந்த இடத்துல இருப்போம்? இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது சார். கமிஷனர் ஆஃபீஸர் வரைக்கும் அவருக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ கமிஷனர்லேருந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கலை. இப்போ என்ன பேக்ரவுண்டில் இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க? திமுக கட்சி ஆட்சியில் இருந்தால் நான் அதற்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? ஃபோன் பண்ணால் ஆஃப் பண்ணிருவாங்களா? நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் உயிரே போயிடுச்சு சார், நான் என்ன சார் பண்ணுவேன்? என் 3 பெண் குழந்தைகளை வச்சு நான் காலேஜ் கஷ்டப்பட்டு படி. அவர் சரியான உழைப்பாளி சார். எல்லாமே ஃபார்வர்டாக எல்லாமே லீகலாக பண்ணக்கூடியவர். எங்கள் இடம் முதற்கொண்டு எல்லாமே அந்த இடத்து சம்மந்தமாக நாங்கள் இவ்வளோ பேப்பர் வச்சுருக்கிறது. கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தொடர்ந்து பிரச்சனை இருக்குது, கொலை இருக்குது, இந்த இடத்த வந்து நீங்கள் காம்பவுண்ட் போட்டு மூடுங்க அப்படின்னு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே இது வரைக்கும் வந்து அதை சர்வே பண்ணவும் இல்லை, அதை பற்றி விசாரிக்கவும் இல்லை. ஏன்னா இது திமுகலாம் அவங்க மொத்தம் மடக்கி விற்கிறதுனால எல்லா இடத்துலையும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஆஃப் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாமே வந்து நில மோசடிக்காக ரெடி பண்ணுது சார். இதுக்கு வந்து இவர் லீகலாக இருக்குது, இவர் கூட இருக்கிறதுனால இவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க சார். இந்த நியூஸ் வந்து நியூஸோட விட்டுறாம இது வந்து ஆறுமுகன்றது கண்டிப்பாக ஒரு நாள் நடவடிக்கை எடுக்கணும் சார். போலீஸ் காலையில் என் பொண்ணு மட்டும் இருந்தாங்க சார். அவங்க காலேஜ், அவங்க வந்து டென்டிஸ்ட்டு, அவங்க மட்டும் வீட்டில் படிக்கிறதுக்காக நீட் எக்ஸாம் வீட்டில் இருக்கும் போது இவங்க எங்கள் வீட்டுக்காரர் அடிப்பட்ட கூட ஆள் இல்லைன்னு நான் வந்துட்டேன். அதுக்காட்டி போலீஸ் லோக்கல் இருக்கிற போலீஸ் போய் ஃபுட்டேஜ் எல்லாம் அழிக்கணும். நாங்கள் இது வந்து எங்களுக்கு வந்து மேல் இடத்துலேருந்து உத்தரவு வருது, நீங்கள் வழி விடுமா, கதவு தர மாட்டேங்கிறாங்க. என் பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணாமல் போலீஸ் வந்து ஃபுட்டேஜில் எடுக்கணுன்றாங்க, ஃபுட்டேஜ் எடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்ட்டு. அப்போ எங்கள் பாப்பா நான் சொன்னேம்மா, நீ உள்ளே விடாத, நீ வீட்டை லாக் பண்ணு, கேட்டை பூட்டிட்டு நீ உள்ளே விடாத, நான் வேறு யாருன்னா அனுப்புறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அனுப்பணும் சார். இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டிருக்காங்க. கமிஷனர் வரைக்கும் எங்களுக்கு ப்ரெஷர் வருது, இந்த ஃபுட்டேஜ்லாம் டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்.